ஏமனில் சவுதி அரேபியா கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். IS தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களில் கடந்த 9 மாதங்களில் மட்டும் 10,000 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அரபு நாடுகளில் ஒன்றான ஏமனில் அதிபர் ஆதரவு படையை எதிர்த்து ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா பிரிவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடும் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சலே படையினரும் களமிறங்கியுள்ளனர். அவர்களை எதிர்த்து சவுதி அரேபியா தலைமையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், கத்தார், ஜோர்டான், மொராக்கோ, எகிப்து, சூடான் ஆகிய 9 நாடுகளின் கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஏமன் ராணுவ வீரர்கள் தங்கியுள்ள முகாம்களை நோக்கி தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே IS தீவிரவாதிகளை ஒடுக்குவது தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கடந்த 9 மாதங்களில் மட்டும் IS தீவிரவாதிகள் 10,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலக செய்தி பிரிவு, News 7 தமிழ்.